முன்னொரு காலத்துல அபிராமப்பட்டினங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பீமையாங்கிறவர் கூட சேர்ந்து லட்சுமண, சூரியன், சீனு இவங்கெல்லாம் சேர்ந்து சுத்தி இருக்கிற கிராமத்துக்காரங்களோட கல்யாணம் மத்த விசேஷங்களுக்கெல்லாம் சமையல் செஞ்சு கொடுத்து வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாங்க. இவங்க சமையல் நலபாக சமையல் மாதிரி இருக்குன்னு பேர் வாங்கினாங்க. இது இப்படி இருக்கும்போது பக்கத்து ஊர்ல இருந்து ராமையாங்கிறவரு பீமையாவை பார்க்க வராரு. வாங்க ராமையா, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம், ஏதாவது விசேஷமா? ஆட, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு சுப செய்தியோட தான் இங்க வந்திருக்கேன். நல்லது. ஆமா, என்ன அந்த சுப செய்தி? வேற என்ன, என் பொண்ணு லலிதா இருக்கால்ல, அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம். சுத்தி இருக்கிற நம்ம ஊர்ல எங்க கல்யாணம் நடந்தாலுமே உங்க சமையல் தானே. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கும் நல்லா பண்ணி கொடுங்க, அதுக்கு தான் வந்தேன். நல்ல செய்தி சொன்னீங்க ராமையா. உங்கள மாதிரி ஆளுங்களால தான் எங்க பொழப்பு நடக்குது. என்னென்ன சமையல் பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? நீங்க பண்றது எல்லாமே நல்லா தான் இருக்கும். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியே பதார்த்தங்களை பண்ணுங்க. அப்பதானே மாப்பிள்ளை வீட்டுக்கும் பீமையா வீட்டு கல்யாண விருந்துன்னா என்னன்னு தெரியும். நிச்சயமாங்க. நீங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாத்துவேன். நீங்க நிம்மதியா இருங்க. அதான்ப்பா, அந்த நம்பிக்கையோட தான் உன்னை தேடி வந்தேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். எனக்கு நல்லா பண்ணி கொடு. தேவையான எல்லா பொருட்களையும் நீங்களே வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாங்க, இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோங்க. மீதி பணத்தை முடியும் போது வாங்கிக்கோங்க. சரிங்க ஐயா, நீங்க கிளம்புங்க. நாங்க எல்லாம் தயாரா வந்துடுறோம். அப்படி ராமையா கிளம்பி போன உடனே தான் குழுவை சேர்ந்த மத்தவங்களான சூரியன், சீனு, லட்சுமண இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு இப்படி சொல்றாரு. வரும் பௌர்ணமி அன்னைக்கு ராமையா வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம சமையல் பண்ணணும். சரி பீமையான, நாங்க எல்லாரும் தயாரா தான் இருக்கோம். நான் கூட்டு பொரியல் வகைகளெல்லாம் பாத்துக்கிறேன். சூரியன் இனிப்பு வகைகளை பாத்துப்பான். சீனு காய்கறிகள் நறுக்கி தருவான். நீ மற்ற விஷயங்களெல்லாம் சாப்பாடு, சாம்பார் அதெல்லாம் பாத்துக்கோ. ஆமாமா, நம்ம வழக்கம் போல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் நறுக்கி உனக்கு தயாரா எடுத்து வச்சிடுறேன். கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு என்ன இனிப்பு பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நான் தயார் பண்ணிடுறேன். நல்லது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி சமையல் பண்ணணும்னா தொழில் நல்லா போகும். ஆனா ஒரு விஷயம், எப்பவும் சமையல் ருசியில மட்டும் மாற்றம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம சமையல் ருசியா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தொழில் அமோகமா போகும். இதுக்குள்ள பீமையா பொண்டாட்டி சுரேகா அங்க வந்து அவங்க எல்லாரும் கூடி நின்னு பேசுறத பார்த்து அவங்க இப்படி சொல்றாங்க. என்ன விஷயம், எல்லாரும் ஒன்னா கூடி நின்னு பேசிட்டு இருக்கீங்க? மறுபடி எங்கேயோ உங்க அற்புதமான சமையலை பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அண்ணி, அண்ணன் எங்கேயோ சமையல் பண்ணுங்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. பக்கத்தூர்ல இருக்கிற ராமையா அண்ணா வீட்டுல கல்யாணமா, அங்க பண்ண போற சமையலை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியா? இந்த ஊர்ல எந்த கல்யாணத்துக்கு போனாலும் அங்க நீங்க பண்ற சமையலை பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கும். இந்த ஒரு ஊர்ல மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற 10 ஊர்லயும் உங்க சமையல் இல்லாம எந்த சுபகாரியமும் நடக்கிறது இல்ல. மொத்தத்துல நீங்க 4 பேரு சரியான கூட்டணி தான். உங்களுக்கு தெரியாதது என்ன நீ இருக்கு? நான் சின்ன வயசுல இருந்தே அண்ணன் கூட தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அண்ணனை தவிர வேற எதுவுமே தெரியாது. அண்ணன் சொல்றபடி தான் நாங்க எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். சரி, பேசுனது போதும். நம்ம கிளம்பி போய் சமையலுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம். அப்படி எல்லாரும் கல்யாண சமையலுக்கான ஏற்பாடுகள் பண்ண அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ராமையாவுக்கு கொடுத்த வார்த்தைய நல்லபடியா அவங்க நிறைவேற்றிடுறாங்க. கல்யாணத்தன்னைக்கு காலையில வழக்கம் போலயே சமையல் பண்ணி பிரமாதம் படுத்திடுறாங்க. ராமையா கிட்ட சொன்ன மாதிரியே பண்ணிடுறாங்க. எல்லாரும் கல்யாண சாப்பாட்டை பத்தி பெருமையா பேசுறாங்க. சந்தோஷத்துல ராமையா பீமையா கிட்ட வந்து இப்படி பேசுறாரு. பீமையா, எல்லாரும் சொல்ற மாதிரி வழக்கம் போல உன் சமையல் பிரமாதம் போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க புகழ்ந்து தள்ளிட்டாங்கன்னா பாத்துக்கோ. இனிமேல் எங்க வீட்டுல எந்த சுபகாரியம் நடந்தாலும் ஒன்னாதான் கூப்பிடுவேன். கண்டிப்பாங்கய்யா. ஆனா இது என்னோட உழைப்பு மட்டும் இல்லைங்கய்யா. என் கூட இவங்களும் இருக்கிறதுனால தான் வேகமாவும் பிரமாதமாவும் பண்ண முடிஞ்சுது. இந்த ருசி இருக்கே, இது தெய்வம் எங்களுக்கு கொடுத்த வரம். என்னவோ தெரியல, நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணா அது அவ்வளவு சுவையா வந்துடுது. சரியா சொன்னேன். இந்தா பீமையா, நாம பேசினபடி முன்பணம் போக மீதி பணம் இந்தா. உன் சமையல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதிகமா ஒரு 400 ரூபாய் தரேன். இதை நீங்க 4 பேரும் பங்கு போட்டுக்கோங்க. மொத்தம் உனக்கு 2400 ரூபாய் கொடுத்துருக்கேன். சரியா? சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். இப்ப நாங்க கிளம்புறோம். அப்புறங்கய்யா, உங்களுக்கு தெரிஞ்ச யாரு வீட்லயாவது சுபகாரியம் நடந்தா எங்களுக்கு சொல்லி அனுப்புங்கய்யா. கண்டிப்பாப்பா, நிச்சயமா சொல்றேன். பக்கத்துல இருந்து கவனிச்சிட்டு இருந்த மத்த 3 பேரும் ராமையா நல்ல தொகை கொடுத்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப பீமையா அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி சொல்றாரு. லட்சுமணா, ராமையா எனக்கு 2400 ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. இந்தாங்க, நீங்க 3 பேரும் தலா 400 ரூபாய் எடுத்துக்கங்க. என்னது, 400 ரூபாய் தானா? அப்ப எங்க 3 பேருக்கு சேர்ந்து வெறும் 1200 ரூபாய், உங்களுக்கு மட்டும் தனியா 1200 ரூபாவா? இது அநியாயமா இல்ல? ஆமாமா, இது அநியாயம். இந்த பாருங்க, இந்த வேலையை கொண்டு வந்தது நான். என் இஷ்டப்படி தான் நான் கொடுப்பேன். நீங்க எங்கிட்ட கணக்கு கேட்கறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க அப்படின்னு கடுமையா பேசிடுறாரு பீமையா. இத கேட்டு மத்த 3 பேரும் அதிர்ச்சி அடையிறாங்க.
வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு 400 ரூபாயை பகிர்ந்துகிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பீமையா மனைவி சுரேகா வந்து, என்ன காரியங்க நீங்க பண்றீங்க? அவங்க 3 பேரும் தானே உங்க கூட சேர்ந்து சரிசமமா வேலை பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் பணம் அதிகமா கொடுத்துருக்கணும்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? இதோ பார் சுரேகா, இதுல நீ தலையிடாத. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இதுல நீ எனக்கு அறிவுரைலாம் சொல்லாத அப்படின்னு சுரேகாவை கடிஞ்சிக்கிறாரு பீமையா. இதுக்கு அடுத்த நாள் லக்ஷ்மணன், சீனு, சூரியன் 3 பேரும் தனியா ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. இங்க பாருங்க, நேத்தி பீமை அண்ணன் பண்ணது எனக்கு பிடிக்கல. நம்ம 3 பேரை பத்தி வெளில யாருக்குமே தெரியாது. வேலையும் அண்ணன் தான் கொண்டு வராரு. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது யோசனை தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஆமா நாமெல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டதுனால தானே இவ்வளவு பணம் கிடைச்சது. ஆனா இந்த பீமையா என்னடானா வந்த பணத்துல பாதி அவர் எடுத்துக்கிட்டு மீதியை தான் நம்ம 3 பேருக்கும் பங்கு போட்டு கொடுக்குறாரு. சரி வேலையை விட்டுலான்னு பார்த்தா நீ சொன்ன மாதிரி சொந்தமா நம்மளால வேலையை எடுத்து பண்ண முடியாது. ஆமா ரொம்ப கணக்கு கேட்டா அப்புறம் நம்ம பொழப்பு போயிடும். நமக்கு சமையல் பண்றதை தவிர தொழில பிடிக்க தெரியாதே. இப்ப நம்ம பீமையா அண்ணன் கிட்ட இருந்து வேலையை விட்டு போனோம்னா அப்புறம் வேற எந்த வேலையும் செய்ய தெரியாம பொண்டாட்டி பிள்ளைங்கள பட்னி போட வேண்டியதுதான். அதனால வந்ததை வாங்கிக்கிட்டு அதிகம் ஆசைப்படாம காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். ஆமா லட்சுமணன் சொல்றது சரிதான். பீமையன் சுயநலக்காரரு. அவரு பண்ற பாவத்துக்கு அவர் கண்டிப்பா அனுபவிப்பாரு. நமக்கும் இதை விட்டா வேற வழி இல்ல. சரி இதை அப்படியே விட்டுறலாம். வேற வழி இல்லாதப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ சுப காரியங்களுக்கு நல்ல விதமா சமையல் பண்ணி நல்ல பேரு வாங்குறாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் பீமையா வர பணத்துல பாதி எடுத்துக்கிட்டு மீதிய 3 பேருக்கும் பங்கு போட்டு கொடுக்கறாரு. அதனால 3 பேர் உள்ளுக்குள்ள திட்டிக்கிட்டாலும் வெளியில பார்த்தா பீமையன் கிட்ட எதுவும் சொல்ல முடியாம குடுக்கறத வாங்கிட்டு போறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழியுது. இனிமே பொறுத்துக்க கூடாதுன்னு 3 பேர் ஒரு நாள் பீமையா வீட்ல இல்லாத நேரமா பார்த்து அவங்க மனைவி சுரேகா கிட்ட சந்திச்சு அவங்க கிட்ட இப்படி சொல்றாங்க. இதை பாருங்க அண்ணி, அண்ணனுக்கு சமையல எவ்வளோ நல்ல பேர் இருக்கு. ஆனா அந்த பேரு அவரு மட்டும் சம்பாதிச்சு வந்ததில்ல. அதுல எங்களுக்கும் பங்கு இருக்குதுல்ல. இந்த விஷயத்த அண்ணன் 4 பேர்கிட்டயும் சொல்றாரு. ஆனா வர வருமானத்துல அண்ணன் பாதி எடுத்துக்கிறாரு. ஆமா எங்களுக்கும் புள்ள குட்டிலாம் இருக்குல்ல. எங்களுக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்கும்ல. வர்ற காசு வாழ்க்கைக்கே போயிருது. நீங்களாவது அண்ணன் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. ஐயோ, எனக்கு உங்க கஷ்டம்லாம் புரியுது. நான் ஏற்கனவே இந்த விஷயத்த அவர்கிட்ட பல முறை சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு பறிஞ்சு பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் என் மேல கோவப்பட ஆரம்பிச்சிடாரு. அதனால என்னால எதுவும் பேச முடியறது இல்ல. சரிங்க அண்ணி, இனிமே என்ன பண்றது? நாங்க பண்ண வேண்டிய முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ஆனா அண்ணன் தான் எங்க மேல இறக்கமே காட்ட மாட்டாரு. என்னை எல்லாரும் நீங்க மன்னிச்சிடுங்க. இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு எந்த உதவியும் பண்ண முடியல. பரவாயில்லங்க அண்ணி, இதெல்லாம் எங்க தலையெழுத்து. இதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு 3 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அன்னையில இருந்து அதுக்கப்புறம் அவங்க மறுவார்த்தையே பேசாம பீமையன் கிட்ட சமையல் பண்ணிக்கிட்டு அவங்க கொடுத்ததை வாங்கிட்டு காலத்தை கழிக்கிறாங்க. இப்படியே பல வருஷங்கள் ஓடி போயிடுது. பீமையன் தன் மகளுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 ஏக்கர் நிலமும் வாங்குறாரு. ஆனாலும் பலகாலமா தான் கூட இருக்கிற அந்த 3 பேர்கிட்டயும் கடுமையா தான் அவர் நடந்துக்கிறாரு. இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாதுன்னு அந்த 3 பேர் ஒரு நாள், பாத்தீங்களா, நாம எவ்வளவோ காலமா பீமையா அண்ணன் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ்க்கை அந்தரத்துல தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா பீமையனை பாருங்க, பொண்ணு கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்தினாரு. நிலமும் வாங்கிட்டாரு. இனிமேல் என்னால முடியாது. நாளையில இருந்து நான் உங்க கூட எல்லாம் சமையலுக்கு வர்றதா இல்ல. உங்க 2 பேருக்கும் விருப்பம் இருந்தா நீங்க போங்க. என்ன லட்சுமணா இப்படி சொல்லிட்ட? நீ போலனா நாங்களும் போகல. எங்களுக்கும் உடம்புல தெம்பு குறைஞ்சு போச்சு. இனிமேல் வீட்டுல உட்காந்துட்டு ஏதாவது பண்ண வேண்டியதுதான். ஆமா நானும் நாளையிலிருந்து அண்ணன் கூட வேலைக்கு போறதா இல்ல அப்படின்னு அந்த 3 பேரும் காலத்தோட சேர்ந்து தன்னோட வயசு போயிட்டதுனால பீமையன் கிட்ட வேலைக்கு போறத நிறுத்திடுறாங்க. பீமையா வீட்டு பக்கம் கூட அவங்க போறதே இல்ல. தகவல் சொல்லி அனுப்பியும் அந்த 3 பேரும் வராததுனால அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நாள் லக்ஷ்மண வீட்டுக்கு போறாரு பீமையன். ஐயா நீங்களா? நீங்க இந்த பக்கம் வந்து பலகாலம் ஆயிடுச்சே. இவ்ளோ காலமா என் புருஷன் உங்க கூட வேலை பார்த்து குடும்ப விவகாரம் எதையுமே கவனிக்கிறது இல்ல. இப்ப எங்க மகளுக்கு கல்யாண வயசு வேற நெருங்கிடுச்சுங்க ஐயா. அதுக்குதான் இதுக்கு மேல தாமதப்படுத்த கூடாதுன்னு எங்கேயாவது நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க ஐயா. அவர் இவ்ளோ காலமா சம்பாதிச்சது வீட்டு செலவுக்கே சரியா போச்சு. அதனால கல்யாணம் பண்றதுக்கு என்ன பண்றதுனே தெரியாம கொஞ்ச நாளே என் புருஷன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காருங்க ஐயா அப்படின்னு லக்ஷ்மணனோட மனைவி தான் குடும்ப பிரச்சனைகளை பீமையா கிட்ட சொல்லி அழுவுறாங்க. இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட பீமையன் அங்கிருந்து கிளம்பி நேரா சூரிய வீட்டுக்கு போறாரு. அங்க சூரியனோட மனைவி வியாதியில படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. சூரியனோட பையன் மட்டும் அம்மாவுக்கு துணையா வீட்லயே இருக்கான். கிருஷ்ணா, அம்மாவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இவங்க படுக்கையில படுத்திருக்காங்க? உங்க அப்பா எங்க போனாரு? எங்க அம்மாவுக்கு பலகாலமா தீராத நோய்.
எங்க அப்பாவோட கவனக்குறைவால எங்க அம்மாவோட நோய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஒரு நல்ல வைத்தியரா பார்த்து வைத்தியம் பண்ணலான்னா அதுக்கான பணமும் எங்க கிட்ட கிடையாது. இவ்வளோ காலம் எங்க அப்பா அவங்க கிட்ட வேலை பார்த்து சம்பாதிச்ச பணம்லாம் குடும்பம் நடத்துறதுக்கே சரியா போயிடுச்சு. அதுக்கு தான் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கலான்னு அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. கிருஷ்ண சொன்ன எல்லாத்தையும் கேட்ட பீமையன் படுக்கையில படுத்திருந்த சூரிய மனைவி கிட்ட எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா சீனு வீட்டுக்கு போறாரு. சீனு தான் வீட்டு திண்ணையில ஒரு விரிப்பை விரிச்சுக்கிட்டு கவலையா உக்காந்துருக்காரு. அங்க வந்த பீமையனை பார்த்த உடனே, அண்ணே வாங்கண்ணே. இவ்வளோ காலம் நான் சாமர்த்திய குறைவாக இருந்ததுனால இப்போ ஏழ்மையாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். சாப்பாட்டுக்கு மட்டுமே சரியாக போன சம்பாத்தியத்தினால இவ்வளோ காலம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சுதந்திரமே இல்லாமல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் உங்கள் கூட சேர்ந்து சமையல் பண்ணுற பக்குவத்தையும் நான் இழந்துட்டேன். அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனியாக தவிச்சிட்டு இப்படி உட்காந்துருக்கேன். சீனு சொன்ன எல்லா விஷயத்தையும் மறுவார்த்தை சொல்லாம கேட்டுட்டு இருந்த பீமையன் அங்கிருந்து நேரா கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்து சேர்றாரு. மறுநாள் காலையிலேயே அவங்க 3 பேரையும் ஏதோ அவசர வேலையா பேசணும்னு சொல்லி தான் வீட்டுக்கு வரவழைச்சு தான் மனைவி முன்னாடி இப்படி கேக்குறாரு பீமையன். இன்னைக்கு உங்க 3 பேரும் இங்க வரவழைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஆனா அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் நீங்க 3 பேர் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம உள்ளத உள்ளபடியே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு பீமையன். அதனால இவ்ளோ காலமா தான் மனசுக்குள்ளேயே பொறுமிட்டு இருந்த 3 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இதுதான் சமையன்னு தான் மனசுல இருந்ததை வெளியே கொட்டுறாங்க. இத பாருங்கண்ணே, நீங்க கேட்கறதுனால சொல்றேன். இவ்வளவு காலமா எங்க உழைப்பை நீங்க சுரண்டிட்டீங்கன்னு சொல்றேன். ஏன்னா நாம 4 பேரும் ஒன்னாவே கஷ்டப்பட்டாலும் வர்றதுல பாதியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க மட்டும் நல்லா இருந்து எங்களெல்லாம் வறுமையில வச்சுட்டீங்க. ஆமா ஆமா, நீ ஒரு சுயநலவாதி, கஞ்ச பிஷ்னாரி, ரொம்ப பேராசை பிடிச்சவன். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்போவுமே எங்கள் கஷ்டங்களை பற்றி யோசிச்சு பார்த்ததில்ல. எங்கள் உழைப்பை எல்லாத்தையும் திருடி நீங்கள் சொத்து சுகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க. இன்னைக்கு இந்த வயசில் நாங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறோன்னா சம்பாதிக்க வேண்டிய வயசில் நாங்கள் எல்லாரும் இவ்வளோ கவனக்குறைவாக இருந்ததுனால தான். அதுக்கு காரணமும் நீங்கள் தான் அப்படின்னு அந்த 3 பேரும் தங்களுக்குள்ள இருந்த நிராசைகளையும் இயலாமையையும் வெளியில கொட்டுறாங்க. எல்லாத்தையும் பொறுமையா சாந்தமா கேட்டுட்டு இருந்த பீமையன் அவங்க கிட்ட இப்படி பேசுறாரு. இவ்வளவு காலம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு தகுந்த காரணங்கள் இருக்கு. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணனு இப்ப விவரமா சொல்றேன் கேளுங்க. இவ்வளவு காலம் உங்க நல்லதுக்காக தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துல பாதியை மட்டும் கொடுத்துட்டு மீதி பாதியை சேமிச்சு வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? எங்க பணத்தை சேமிச்சு வச்சிருக்கீங்களா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியல பீமையான. ஒரு நிமிஷம் பொறுங்க, இன்னும் விவரமா நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் 3 பைகளையும் பத்திரங்களையும் எடுத்துட்டு வராரு. அவங்க முன்னாடி வச்சு அவங்க கிட்ட இப்படி சொல்றாரு பீமையன். இந்தாங்க, இவ்வளவு காலம் நீங்க சம்பாதிச்ச பணத்துல இருந்து நான் எடுத்து சேமிச்சு வச்ச பணங்கள் தான் இதெல்லாம். அது மூலமா வாங்கின நிலங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தான். என்னது, இதெல்லாம் எங்களுக்காக சேமிச்சு வச்ச சொத்துங்களா? ஆனா இவ்வளவு காலமா ஏன் இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லல? சொல்றேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நிஜமாவே உங்க நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்ததுனால தான் ஏராளமான பணம் சம்பாதிச்சோம். ஆனா யாரா இருந்தாலும் கை நிறைய பணம் வந்ததுன்னா தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம வரதை அப்படியே ஆடம்பரமா செலவு பண்ணிடுவாங்க. உங்க 3 பேரை பத்தி தான் எனக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியுமே. நிஜமாவே நீங்க சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் நான் அப்பப்போ முழுசா உங்ககிட்டே நான் கொடுத்துருந்தா உங்களுக்கு இருக்கிற பழக்கத்தினால அப்பவே இந்த பணத்தை நீங்க நாசம் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு ஒண்ணுத்துக்குமே இல்லாம இருந்திருப்பீங்க. அதனாலதான் உங்களுடைய எதிர்கால தேவைகளை மனசுல நினைச்சு உங்களுடைய பாதி சம்பளத்தை நான் சேமிச்சு வச்சு இதோ இந்த பணத்தோட சேர்த்து உங்க பேர்ல நிலங்களும் வாங்கி வச்சிருக்கேன். பீமைய சொன்னதை கேட்டு அந்த 3 பேர் ஒரேடியா இவ்ளோ காலம் இவரை போய் நம்ம ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம்னு நினைச்சு ரொம்பவே நொந்து போறாங்க. ஆமா பீமையான, நீங்க சொல்றது சரிதான். இவ்வளவு காலமா நாங்க உங்களை தப்பா நினைச்சிட்டோம். ஆமா ஆமா, நீங்க எங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. உங்களை போய் கஞ்ச பிஷ்னாரின்னு திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கண்ணே. ஆமாங்கண்ணே, எங்கள் 3 பேரையும் மன்னிச்சிருங்கண்ணே. பீமைய அந்த 3 பேர்கிட்டையும் பண மூட்டையும் பத்திரங்களையும் கொடுத்துட்டு அவரு இப்படி சொல்றாரு. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. நான் யாரையும் தப்பா நினைக்கல. இப்ப நான் மட்டும் இல்ல, நம்ம 4 பேருமே வசதியானவங்க தான். இதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணி ஊர் ஊரா சுத்த முடியாது. அதனால இனிமே நம்ம எல்லாரும் வீட்லயே இருந்து ஓய்வு எடுப்போம். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலானே. ஆனா நம்ம எல்லாரும் சேர்ந்து கடைசியா என் பொண்ணு கல்யாணத்துக்கு சமையல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓய்வு எடுக்கிறத பாத்துக்கலாம். அதுவும் சரிதான். நம்ம கல்யாண சமையல் ருசிய பொண்ணோட சம்மந்தி வீட்டுக்கும் காட்டுவோம். இப்ப அந்த 3 பேரும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. பீமைய தன்னை சுயநலக்காரனா எல்லாத்துக்கிட்டையும் வெளியில காட்டிட்டு அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களோட எதிர்கால தேவைக்காக பணத்தை சேமிச்சு வச்சு ரொம்ப நல்லது பண்ணிருக்காருன்னு அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப அந்த பணத்தை வச்சு அவங்க 3 பேர் அவங்கவுங்க பிரச்சனைகளை தீர்த்துட்டு அன்னையில இருந்து அவங்க எல்லாரும் சுகமா வாழ்றாங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுடைய புதிய கதைகளுக்காக நியூ ஸ்டோரிஸ் புக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.